ஹலோ! நாங்க ஃபால்ஸ் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உள்ள போயாட்டோம். உள்ள போனதே ஒரே கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ட்ரீஸ்லலாம் அப்படியே லைட் செட்டிங் போட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கூப்பன் மாரி குடுத்தாங்க. நீங்க இத எழுதி போடுங்க. உங்களுக்கு லக் இருந்தா ஈஸியா ரெசார்ட்ல ஃபேமிலியோட ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு காசா பணமா எழுதி போடலாம் அப்படின்னு அந்த கூப்பன ஃபில் பண்ணி போட்டுட்டு, நிஜ தாஜ்மஹாலுக்கு தான் நம்மளால போக முடியல. அட்லீஸ்ட் இந்த ஃப்ளெக்ஸ்ல இருக்க தாஜ்மஹால் கிட்டயாவது ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு அங்கெல்லாம் நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போனதுமே காட்டன் கேண்டியும், ஸ்வீட் கார்னும் இருந்துச்சு. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா நெறைய ஷாப் இருந்துச்சு. கேர்ல்ஸ்க்கான ஐட்டம்ஸ், அப்புறம் கார்னிவல் கேம்ஸு, ஃபுட் கோர்ட்டு அந்த மாரிலாம். அப்புறம் நாங்களும் நெறைய கிளிப்ஸு, பேங்கிள்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸில தான் இருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு போனதும் இந்த பக்கம் செராமிக் பவுல்ஸு, கிளாஸ் பவுல்ஸு, கப்ஸு எல்லாமே இருந்துச்சு. சரி வாங்கலானாலும் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோமா, அத எடுத்துட்டு போக முடியுமா சேஃபான்னு தெரியல. சரி ஓகே வேணாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் 90ஸோட ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் வேணுன்றதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கேம் விளையாடணும். அந்த கேமில் வந்து நம்ம தோற்று போயிருந்தா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட்டு ஜெயிக்கிறோன்ற பேரில் ஜெயிச்சு ஒரு முறம் தான் வாங்கணும். அட்லீஸ்ட்டு கம்மியாக பாயிண்ட் எடுத்திருந்தாவது பெரிய கிஃப்ட்டாக வந்திருக்கும் போல். பாயிண்ட் கூட எடுத்து முறம் தான் வாங்கணும். சரி அதுக்கு ரூ. 100வாவது மிச்சமாயிருக்கும். ரூ. 100க்கு வந்த